இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. 10 செகண்ட் மட்டும். இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தமான காட்சி. கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது காதலன் காதலியாக இருக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. இந்த மாதிரி வெளியில் போகும்பொழுது அன்னைக்கு நான் பணம் எடுத்துகிட்டு போகலை. அப்போ என்னுடைய வயசு ரொம்ப கம்மி, 25 அந்த டைமிங். அவங்க தான் செலவு பண்ணாங்க. ஒரு டைம் தான் செலவு பண்ணாங்க. இதே மாதிரி நானும் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் வச்சாங்க ஆப்பு. அதுக்கப்புறம் பார்க்குறது, கேட்குறது, நினைக்கிறது எல்லாத்தையும் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம நல்லா இருக்கலாம்னு நினச்சி, பட் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பணத்தையோ அவங்களுடைய பொருளையோ நம்ம திருட போகிறதோ இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க போகிறதும் இல்லை. பட் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வாழ்க்கை நடத்துகிற மாதிரி தான் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆம்பளை எப்பயுமே ஆசைப்படுவோம். பட் ஆரம்பத்தில் பெண்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். ஒரு பையனோட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அப்படி தான் இருக்கும். விட்டு கொடுக்காத மாதிரி, அவங்களுக்கு தேவையானதை அவங்களா புரிஞ்சுக்கிட்டு செய்கிற மாதிரி, இன்னும் நிறையா சொல்லலாம். அது ஒரு சந்தோஷமான தருணம். உலகத்தில் எவ்வளவோ போர்கள் நடந்தாலும், எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் வீட்டை சுற்றி நடந்தாலும், நம்மளை சுற்றி நாயே கடிச்சிக்கிட்டு இன்னொருத்தனை கொண்டாலும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த குண்டாச்செடிகளை குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருப்போம். லவ்வர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அப்படியே மெதப்புலேயே இருப்போம். நாளாக தான் தெரியும் நம்மளை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அவங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்கன்றத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்ன்றது ரொம்ப அப்படியே ஒரு பிரளயமாட்டம் இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு அது புரியாது, தெரியாது. அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு மைண்டில் செட்டே ஆகாது. யார் அட்வைஸ் பண்ணாலும் ஏறாது. நம்மளாக யோசித்தாலும் அதை மலங்கடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருவாங்க டக்குன்னு அடுத்த செகண்டு. இந்த மணிவண்ணன் ஒரு படத்தில் டெல்லி கணேசை அடிப்பார் அபய் சண்முகியில். தெளிஞ்சிட்டானான்னு பாரு, இது எத்தனை இடம், ஆமாம் அப்போ தெளிவாக இருக்காண்டா, திருப்பி அடிக்கடான்னு சொல்லி சரக்கை ஊற்றி அடிப்பானுங்க. ஒரு படத்தில் காமெடியாக வர்றது தான். அதே மாதிரி தான் இந்த ஆண்களுடைய நிலைப்பாடு அந்த டைமிங்கில் எப்படி இருக்கும்னா, இந்த பெண்களினுடைய செயல்பாடுகளில் அந்த போதையிலேயே மயக்கத்திலேயே இருக்கும். அப்படி தான் நானும் இருந்தேன் அந்த டைமில். நம்ம எதையாவது யோசிக்கலாம், நம்மளாம் சுயமாக ஏதாவது யோசிக்கலாம்னு நினைக்கும் போது கூட அவங்க அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்படின்ற செகண்டுக்குள்ள ஒரு மெசேஜ் வரும், இப்படின்ற செகண்டுக்குள்ள ஒரு கால்ஸு, எனக்கு அது வேணும் இது வேணும், நான் இங்கே போயிட்டு வரேன் அங்கே போயிட்டு வரேன். என்னமோ கட்டின புருஷன்ட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி தான் நம்மக்கிட்ட இந்த கடைக்கு போயிட்டு வரேங்க, இந்த அங்கே போயிட்டு வரேங்க, நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லும், கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. மேக்ஸிமம் நம்ம தான் கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு வருவோம். அதையும் மீறி எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நினச்சிக்க வேண்டியதான், பாரு ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நம்மகிட்ட சொல்லிட்டு தாயா போகிறான், இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக அதை நினச்சிக்கிட்டே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ரீல் போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கொசு கடிக்கிற மாதிரி சுருக்கணும். யாராவது ஏய் உன் கூட அந்த பொண்ணு வருமே, அந்த பொண்ணு நான் ஒரு இடத்துல பார்த்தேன், கூட ஒருத்தவங்களோட பார்த்தேன்னு சொல்லும் பொழுது, எங்கே பார்த்தா யார்கிட்ட பார்த்தா, மார்க்கெட்டில் பார்த்துருந்தேன். என்னப்பா மார்க்கெட் போயிருந்தியா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம் சொல்லிட்டு தான் போனேன், கூட யாரோ வந்தோம், என்னோட தம்பி வந்திருந்தான், நான் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லியிருந்தேன், அப்புறம் தம்பி தான் சரி பைக்கில் போயிடுவோன்னு சொல்லி தம்பி கூட்டிகிட்டு போனான். ஏன்னா நான் போய் தம்பிகிட்ட கேட்க முடியாதுல்ல, நீயால் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு போனான்னு கேட்டால் அவன் விளக்கு பார்த்துலேயே அடிப்பான்ல. சரி தம்பி தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு விட்டாச்சு. அப்புறமேட்டு ஒரு தடவை வந்துச்சு விஷயம்லாம். நம்ம ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணால், அங்கிட்டு ஒரு பாதையில் மேடம் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட டைம் ட்ராவலில் போயிருக்காங்க. அங்கே பார்த்தவங்க, ஏய் என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா எப்போ பார்த்தாலும் வேறு ஒரு ஆள் கூடயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம மைண்டு தான் சும்மா இருக்காது, அவங்க தம்பியோட போயிருக்கும்டா அப்படின்னு. தம்பியா விட்டு ஒரு நாள் உண்மையிலேயே அவன் தம்பி கூட ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கா. அங்கே என் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். அவன் ஏற்கனவே பார்த்தவள தானே தம்பி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் பார்த்துட்டு, டேய் என்னடா ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க, இன்னர் எடுக்கிறது கூட தம்பியோட இருந்தாடா இன்னர் எடுப்பாங்க அப்படின்னா, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. உனக்கு இரு நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோ கால் பண்ணி காமிச்சான். டேய் இவன் யார்ரா அப்படின்னா, இவன் யார்ரா நீ தானடா தம்பின்னு சொன்ன அப்படின்னா, ஏய் அவன் தம்பியே கிடையாதுடா, அவன் தம்பி வேறு மாதிரி இருப்பான்டா, அவன் கருத்தை பண்ணான், இவன் ஜவப்பா இருப்பேன் உனக்கே தெரியாது. எனக்கு என்னடா தெரியும் ஓலவா இருக்குது,
எங்கே கிட்டக்க போய் நில்லு அப்படின்னு கிட்டக்க போய் நின்று இப்படின்னு காமிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இன்னொரு சைஸ் பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தானுங்க. எப்படி இருக்கும் டக்குன்னு வீடியோ கால் இங்கிட்ட இருக்கும் பொழுது சரி இருடா கட் பண்ணு நான் கால் பண்ணுறேன் என்ன பேசுகிறானுங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கால் பண்ணி என்னம்மா எங்கே இருக்கு அப்படின்றேன். கோயிலுக்கு வந்திருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன். எந்த கோயிலுக்குமா எங்கம்மா இருக்கு? மீனாட்சி அம்மனுக்கு தான் வந்திருக்கேன். நான் அம்மா அண்ணன் எல்லோரும் வந்திருக்கோம், தம்பியும் வந்திருக்கான், எல்லோரும் வந்திருக்கோம்மா. அப்போ திருப்பி கட் பண்ணிட்டு உனக்கிட்டு என்னடா ஃபேமிலியோட வந்திருக்கேன்றாங்க, எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கானுங்க, உனக்கு இரு நான் வீடியோ காலை திருப்பி போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ காலை போட்டு அவங்க பைக்கில் ஏறி கட்டி பிடிச்சிட்டு போன வரைக்கும் எனக்கு வீடியோ காலில் காமிச்சான். செம இல்லை? எப்படி இருக்கும் அப்படியான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது தான் விஷயம் வந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி தம்பியோட போகிறேன்னு சொன்னால் அங்கே வேறு யாரையும் பார்த்தாங்க. அப்போ நீ நம்ப மாட்டியா? அப்போ நீ சந்தேகப்படுறியா? பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அவங்க மேலே தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அப்போ நீ நம்ப மாட்டியா? நீ சந்தேகப்படுறியான்னு கேட்பாங்க. இந்த வார்த்தை வந்துருச்சு, எனக்கு சிரிப்பு வேறு வந்துருச்சு. சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வெளியில் நான் இருந்த வீட்டில் ஒரு ரிலேஷன்ட்ட அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சொல்கிறாங்க தனம் என்னடா அப்படின்னு, ஏக்கா இந்த மாதிரி ஆகிப்போச்சுக்கா, கடைசியில் இப்படி பஞ்சாயத்து ஆகிப்போச்சுக்கா அப்படின்னு. டேய் அங்கே ஏன் கேட்குற, நான் வெளில விசாரித்த வரைக்கும் உனைய கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் கூட பிறந்த தம்பின்ற மாதிரி உனைய சொல்லி வச்சுருக்காடா அப்படின்னு. ஆனால் பாவீங்களா, அப்போ எவன் கூட போனாலும் அவனை தம்பின்னு தான் சொல்லியிருக்காளுங்க. சந்தோஷப்படா சாமின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலந்து வந்தான். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வர கேர்ள் ஃப்ரெண்டும் இப்படியே இருப்பா, இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னு ஆன்லைனில் தேடி போகாதீங்க. நான்லாம் பட்டு திருந்தி இப்போ 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற லெவலில் இருக்கேன்னா அந்த அளவுக்கு அப்படியே விஷயங்கள் வந்து புரிஞ்சாச்சு. ஆனால் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் நிறையா தெளிவாக தான் இருக்கானுங்க. சேரும்போதே அக்ரிமெண்ட் போட்டு தான் சேர்றானுங்க. 6 மாதம் நீயே அதுக்கப்புறம் போயிட்டேன்னா 6 மாதம் ஆகணும், அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் நிறைய பேர் இந்த மனசை வந்து வீட்டில் இருக்க பிரச்சனைகள் அது எதுன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல பொண்ணு நம்ம லைஃப்பில் வரும்னு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்காண்டி தான் நான் திரும்பி சொல்கிறேன், ஆன்லைனில் இருக்கிற அழகிகள்னு சொல்லி பின்னாடி போயிடாதீங்க. நல்லா பேசுவாளுங்க, சந்தோஷமாக பேசுவாளுங்க, பேசுங்க, வேணான்னு சொல்லலை. பணத்தை இழந்துடாதீங்க. ஒன்று அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை, அவங்க தான் உங்களுடைய உலகம் சொல்லி எதையுமே தீர்மானிச்சிடாதீங்க. காத்துருங்க, வரும்போது வரட்டும். இல்லைனாலும் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. ஏதாவது கல் சடையை கட்டி வாழ்க்கையை இழந்து நிம்மதியை தொலைச்சிப்பிட்டு போயிடாதீங்க. நான்லாம் நிறையா தாண்டி வந்து உட்காந்துருக்கேன். அதனால சொல்கிறேன், எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அதான் யோசனை வந்துச்சு. இப்படி தான் ஆரம்பித்தா ஒருத்தி 1.5 நான் டிக்கெட் எடுத்தான், கடைசியில் வச்சாயா 15 வருஷம் நம்மளுக்கு ஆப்பு அப்படின்னு. 15 வருஷம் இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இது நான் வெளில சொல்லிட்டேன். நிறையா பேர் இந்த மாதிரி இருக்கானுங்க, செலவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் நான்லாம் நிறையா பார்த்துருக்கேன். சார் நான் தான் சார் மூத்த புருஷன், நான் தான் சார் 2வது புருஷன், நான் தான் சார் 3வது புருஷன்ட்டு வருவானுங்க. கடைசியில் பார்த்தா எவனுமே புருஷனாக இருக்க மாட்டேன், ஒரிஜினல் புருஷன் வேறு பக்கம் இருப்பான். அவன் பேச்சுலர்னு சொல்லிட்டு அவன் இன்னும் 4 புருஷன் பிடிச்சி கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிறையா. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா யாரும் மனசு விட்டு அழுகாதீங்க, கலங்காதீங்க. நான் ஒரு டைம் அழுதேன், அதுதான் நான் பண்ண தப்பு. அழுததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்பட்டுனேன். இப்போ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நினச்சி பார்ப்பேன் தனா அப்படின்னு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் போய் சிரிச்சுக்கிட்டே இருங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசியை முறுக்குன்ற மாதிரி சந்தோஷமாக இருங்க. யாராவது ஏற்று நின்று நம்மளை பற்றி ஏளனமாக சிரிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. ஸோ நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்து போயிடணும். கவனமாக இருங்க.